எல்லாருக்கும் வந்து வெல்கம் டு அவர் சேனல். இன்னைக்கு நான் சொல்லக்கூடிய டாபிக் வந்து சேவிங்ஸ். ஃபர்ஸ்ட் திங், எல்லாருக்குமே தெரியும், சேவிங்ஸை பொறுத்த வரைக்கும் நம்ம வரக்கூடிய இன்கம்ல தான் நம்ம எவ்வளோ சேர்க்க முடியுங்கிறதையும் நம்ம வந்து பிளான் பண்ணி நம்ம வந்து செய்ய பார்ப்போம். ஆனால் பொதுவாக நம்ம கூட இருக்கக்கூடிய கருத்து என்னன்னா, எவ்வளோ வந்தாலும் பத்தலை அப்படிங்கிற ஒரு விஷயத்த மட்டும்தான் நம்ம வந்து சொல்லிட்டு இருக்கோம். நம்ம கூட சொல்றோம், நம்ம கிட்ட கேள்வி கேட்கிறோம், என்னப்பா எவ்வளோ காசு சேர்த்து வச்சிருக்கேன் அப்படின்னு கேட்டாலே, எங்கப்பா வர காசு செலவுக்கே கரெக்டா இருக்கு, அது மேற்கொண்டு கடன் வாங்கி நம்ம செய்யற மாதிரி இருக்கு நம்ம வந்து சொல்லிட்டு இருக்கோம். ஸோ இந்த பத்தாதுங்கிற விஷயம் நம்ம மனசுல எப்பவுமே ஆழமா வந்து பதிஞ்சிருக்கு. முதல் விஷயம், நம்ம கொஞ்சம் பெரிய விஷயம், வரதுல ஒரு 100 ரூபாயாச்சும் நம்ம வந்து எடுத்து வைக்கக்கூடிய மனநிலைக்கு ஃபர்ஸ்ட் நம்ம வந்து போகணும். நல்லா நம்ம பார்த்தீங்கன்னா, நம்ம வரக்கூடிய சம்பளம் 15,000 வச்சா கூட முழுசா அந்த காசு எண்ணி நம்ம என்னைக்குமே வந்ததே கிடையாது. பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் டேக்ஸ், இன்கம் டேக்ஸ்க்காக கம்பெனில ஒரு 15,000 குறைஞ்சபட்சம் காசு பிடிச்சிட்டு தான் நம்மளுக்கு வந்து கொடுக்கணும். ஸோ அங்கேயே வந்து ஒரு காசு வந்து பிடிச்சிட்டு தான் போகுது. அதே மாதிரி நீங்க ஒவ்வொரு மாசமும் நம்ம வரக்கூடிய சம்பளத்துல குறைஞ்சபட்சம் ஒரு 500 ரூபாயோ இல்ல 1000 ரூபாயோ பிரிச்சு வைக்கிற மாதிரி நீங்க வந்து பிளான் பண்ணிக்கணும். இதை நான் ஏன் சொல்றேன்னா, இஎம்ஐக்கு நம்ம வந்து எப்படி வந்து வரப்போற சம்பளத்துக்கு வந்து நம்ம இஎம்ஐ கட்டுவோம்னு சொல்லி லோன் வாங்கி மொபைல் போனுக்கோ இல்ல பர்சனல் லோனுக்கோ வீட்டு லோனுக்கோ நம்ம வந்து கட்டுவோம் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையில வரப்போற சம்பளத்தை பிளான் பண்ணி நம்ம இப்பயே கடன் வாங்கணும். அப்படிங்கிற போது இதுக்கும் அதே மாதிரி நான் மாசம் மாசம் ஒரு 15,000 வருதுனாலும் ஒரு தோராயமா நான் சொல்றேன், குறைஞ்சது 15,000, 20,000, 50,000 எவ்வளவு வந்தாலும் சரி, குறைஞ்சபட்சம் ஒரு 1000 ரூபாய் இஎம்ஐ கட்டுற மாதிரி நம்ம காசை வந்து தனியா எடுத்து வைக்கணும். அந்த காசு எந்த சூழ்நிலையும் நம்ம வந்து செலவுக்கு இந்த காசு இருக்கு. இப்ப வந்து இன்கம் டேக்ஸ் வந்து காசு போச்சுன்னா வருஷ கடைசியில நம்ம இன்கம் டேக்ஸ் ஃபைல் பண்ணி அந்த காசை வந்து வாங்கணும்னு சொல்லி நினைக்கிறோம் பார்த்தீங்களா? அது மாதிரி இந்த காசும் அதே மாதிரி தனியாக வந்து ஒன்று ஒரு எடுத்து வச்சுக்கிட்டோன்னா, அந்த சேவிங்ஸ் உன்னோட ஹேபிட் வந்து ஃபஸ்ட்டு வந்து நமக்குள்ளே வரணும். அந்த காசு நீங்கள் சேர்த்து வச்சாதான் உங்களுக்கு ஒரு ஹேபிட் ஃபார்ம் பண்ணும்போது தான் அந்த பழக்கத்துக்கு வந்து அதுக்கப்புறம் தான் உங்களுக்கு வந்து ஓகே, நம்மனால வந்து ஒவ்வொரு மாசமும் வந்து ஒரு 1000 ரூபாய் சேர்க்க முடிஞ்சிச்சுன்னா அதுக்கு மேலேயும் நம்மளால சேர்க்க முடியுங்கிற ஒரு பழக்கத்துக்கு வந்து நமக்குள்ள ஒரு ஹேபிட். ஃபர்ஸ்ட் திங், ஹேபிட் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். பழக்கம் தான் நமக்கு ரொம்ப முக்கியம். இன்னைக்கும் முடியாதுன்னு நினைச்சீங்கன்னா கண்டிப்பா எந்த ஒரு விஷயத்தையும் செய்ய முடியாது. முடியும்னு நினைச்சீங்கன்னா அதுக்கு நான் ஆரம்பத்தில் நீங்க பண்ணீங்கன்னா கண்டிப்பா எல்லாராலையும் முடியும், உங்களாலையும் முடியும். நீங்க உங்க மேல வச்சுக்கிற நம்பிக்கை தான் ஃபர்ஸ்ட் திங். அதை நீங்க என்னைக்கு நீங்க பண்றீங்களோ அன்னைக்குதான் உங்க வாழ்க்கையில மாற்றங்கள் கண்டிப்பா உண்டாகும். ஹேபிட் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். அதனாலதான் சொல்லுவாங்க, ஒரு 10 நாள் ஒரு ஹேபிட் ஃபார்ம் பண்ணாலும் ஒரு மாசம் ஒரு ஹேபிட் கண்டினியூஸா ஃபாலோ பண்ணாலும் அது உங்க பார்ட் ஆஃப் லைஃப் ஆயிரும்னு சொல்லுவாங்க. அதுக்கு காரணம் என்னன்னா, நீங்க ஒரு விஷயத்த செய்ய ஆரம்பிச்சு அதை கண்டினியூஸா செய்ய செய்யதான் உங்களுக்கு இன்னும் ரொம்ப முக்கியமான விஷயம், அதுக்கு உண்டான தடங்கள் நிறைய வர ஆரம்பிக்கும். ஏன்னா நம்ம எந்த ஒரு விஷயம் செய்ய போனாலும் ஃபர்ஸ்ட் திங், பாசிட்டிவ்ல நெகட்டிவ் வைப்ரேஷன்ஸ் தான் அதிகமா வர மாதிரி. ஆனா அதை நம்ம ஓவர் கம் பண்ணோம்னாதான் நம்மளால முடியும். எல்லாரோட வாழ்க்கையிலும் இது கண்டிப்பா செஞ்சு பாருங்க. கண்டிப்பா உங்க வாழ்க்கையில அந்த மாற்றங்கள் கண்டிப்பா இருக்கும். வணக்கம்.